இப்போ இந்த நேரத்தில் நம்ம திரு பொன்முடி அவர்களின் கடந்த கால அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உங்களோட பார்வைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளராக அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு சார்? இந்த ஏவல் இது மாதிரி போயிட்டு கார் முன்னாடி காரோட ஓடுறது, மைக்கு தூக்கிட்டு ஓடுறது, சார்ன்றது, இது மாதிரிலாம் வந்த பிறகு இவங்க ஏற்கனவே இருந்த பண்ணையார்த்தனம் இன்னும் அதிகமாகிடுச்சு. பேசுகிறது, பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ அவங்க வீட்டு வேலைக்காரங்க மாதிரி நடத்துகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றதுனால அது ஒரு பெருசாக இது பண்ணல. இதே அந்த காலம்லாம் இருந்தால் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. இது ஒரு இதில் தான் பொன்முடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதி மக்கள்கிட்ட நடந்துக்கிற விதம், திட்டுறது, அப்புறம் இந்த ஓசி பஸ் தான் அவர் முதல்ல ஃபேமஸ் ஆனார். அப்போ இவருடைய பார்வை எப்படி இருக்குன்றது தொடர்ந்து அவர் இதே மாதிரியே செயல்களை தான் செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் இல்லாம இப்போ ஒரு திடீர் அதிரடி நடவடிக்கை சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ பிடிக்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர் கூட அவருடைய மாவட்டத்தில் வேற இவருக்கு எதிரியா இருக்கிறவர் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. இது எல்லாமே அவருக்கு பின்னடைவே. அவர் பையனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கல. நடவை கேஸ் இருக்கு. அதுன்னு கேஸுனா பலருக்கும் தான் இருக்குது. அதுக்காக அந்த மாதிரியா? அப்போ அது ஒரு பார்ட்டு. ஜெகத்ரட்சன் இல்லாத கேஸா? அவருக்கு மட்டும் எம்பி பதவி கொடுத்தாங்க. அப்போ பொன்முடி பையனுக்கு கொடுக்கல. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது இப்படியே போகும்போது இவரும் சரி அவரும் சரி. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்களை அந்த பதவிக்கு போட்டிருக்காங்க. அவருடைய கடந்த கால அரசியல் செயல்பாடுகள் குறித்து பார்க்கணும்ல சார்? திருச்சி சிவா ஒரு டீசெண்டான அரசியல்வாதி தான். நடுவில் அவரை பற்றி அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பெஸ்ட் பார்லிமெண்டரி அவருடைய பேச்சுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போயிட்டு கண்டது இந்த வாட்ஸ்அப் தகவல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த இதில் இல்லாட்டி கத்துறது, கூச்சலிடுறது, இல்லாட்டி பார்லிமெண்ட்டுக்குன்னு நேரம் அந்த விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்ட நாள் நடக்குது, அப்போ தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் எது பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை இன்னைக்கு அவர் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு பொன்முடி அவர்களை அந்த பதவியில இருந்து நீக்கியிருக்காங்க. நீக்கி ஒரு 5 நிமிஷத்துல திருச்சி சிவா எம்பி அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல நம்ம திரு பொன்முடி அவர்களின் கடந்த கால அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உங்களோட பார்வைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளரா அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு சார்? முதல்ல இந்த பேச்சுகள் பற்றி வரதுக்கு முன்னாடி பொன்முடி பற்றி சொல்லிடுறேன். 89 ஒரு திமுகக்குள்ள வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. சொந்தமாக பால் வியாபாரம் அதெல்லாம் பண்ணியிருந்தவர். அதுக்கப்புறம் பேராசிரியராக ஒரு பதவி இது பண்ணுறாரு. திராவிடர் கழகத்தில் தீவிரப்பற்று கொண்டவர். நாத்திகவாதின்னு நினைக்கிறேன். திமுகவில் இருக்கிற நாத்திகவாதிகளில் பொன்முடி ஒருவர் நினைக்கிறேன். திராவிட கருத்துக்களை நல்லா பேசக்கூடியவர். ஆனால் இவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்குல்ல, இந்த பண்ணையார்த்தனம்னுவாங்க, அது இவர்கிட்ட கொஞ்சம் அதிகம். அது பொதுவெளியிலே வெளிப்படும். இவர்கிட்ட துரைமுருகன்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையார்த்தனம் வெளிப்படும். அதிலும் பத்திரிகைகள், அச்சு ஊடகங்கள் மாறி காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு, இஷ்டத்துக்கு பெருகின பிறகு, செய்தியாளர்களுடைய தரம் குறைந்து இந்த ஏவல் இது மாதிரி போயிட்டு கார் முன்னாடி காரோட ஓடுறது, மைக்கு தூக்கிட்டு ஓடுறது, சார்ன்றது, இது மாதிரிலாம் வந்த பிறகு இவங்க ஏற்கனவே இருந்த பண்ணையார்த்தனம் இன்னும் அதிகமாகிடுச்சு. பேசுகிறது, பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ அவங்க வீட்டு வேலைக்காரங்க மாதிரி நடத்துகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றதுனால அது ஒரு பெருசாக இது பண்ணல. இதே அந்த காலம்லாம் இருந்தால் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. இது ஒரு இதில் தான் பொன்முடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதி மக்கள்கிட்ட நடந்துக்கிற விதம், திட்டுறது, அப்புறம் இந்த ஓசி பஸ் தான் அவர் முதல்ல ஃபேமஸ் ஆனார். அப்போ இவருடைய பார்வை எப்படி இருக்குன்றது பெண்கள் குறித்த பார்வை. பெண்களுக்கு இந்த அரசு, சமூக நீதி அரசு இதெல்லாம் சொல்கிறப்போ இலவச பேருந்து பெண்களுக்கு கொண்டு வர்றாங்க. அதனால் என்னென்னா, நீங்கள் பெண்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ச்சியாக போகிறவங்க, அந்த வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, விளிம்பி நிலையில் இருக்கிறவங்க மாதம் பேருந்துக்காக ஒரு 1000 ரூபா செலவாகிற இடத்துல அந்த 1000 ரூபா மிச்சம் அப்படின்னு ஆரம்பத்தில் எல்லாரும் வரவேற்றார்கள். ஆனால் இவரெலாம் எப்படி பேசினார்னா, ஓசி பஸ் அப்படின்றது பெரிய வைரல் ஆச்சு. அப்போவே நடவடிக்கை போயிருக்கணும். அதற்கு பிறகு நீ என்னம்மா எஸ்சியான்னு கேட்டது, இந்த மாதிரி பல இடங்களில் நேரம் போனது, திட்டுறது, இந்த விஷயங்கள்லாம் இவர் சர்ச்சைக்குரியவராக மாறிக்கிட்டு இருந்தார். தொடர்ச்சியாக இவருக்கு எதிரான இந்த விஷயங்கள்லாம் இவருடைய பதவியும் பறிக்கப்பட்டது. கோர்ட்டு தீர்ப்பால் பதவி பறிக்கப்பட்டது. அப்போ திமுகலே ரொம்ப பேர் கொண்டாடினாங்க. மறுபடியும் உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பான பதவிக்கு வந்தார்.
ஆனாலும் இவருக்கு வந்து அந்த பெரிய கேபினட் பதவி இல்லாமல் வனத்துறை தொடர்ந்து அமைச்சர். அவர் இதே மாதிரியே செயல்களை தான் செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் இல்லாம இப்போ ஒரு திடீர் அதிரடி நடவடிக்கை ஏன் சார்? சொல்கிறேன், அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ பிடிங்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர் கூட அவருடைய மாவட்டத்தில் வேறு இவருக்கு எதிரியாக இருக்கிறவர் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. இது எல்லாமே அவருக்கு பின்னடைவு. அவர் பையனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கல இந்த தடவை. ஏன்னா கேஸ் இருக்காதுன்னு. கேஸுனால் பலருக்கும் தான் இருக்குது, அதுக்காக அந்த மாதிரியா? அப்போ அது ஒரு பார்ட்டு. ஜெகத் ரட்சன்ட்ட இல்லாத கேஸா? அவருக்கு மட்டும் எம்பி பதவி கொடுத்தாங்க. அப்போ பொன்முடி பையனுக்கு கொடுக்கல. இது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க. இது இப்படியே போகும்போது இவரும் சரி அவரும் சரி, யார் துரைமுருகன் எனக்கு கேட்டுன்னு பேசுகிறது மேடைகளில், இது எல்லாமே தொடர்ந்துகிட்டே இருக்குது. நேற்று இந்த பேச்சு ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அதாவது எப்படி சனாதனத்தை பற்றி இவர் பேசினாரோ, உதயநிதி பேசி அது பெரிய இந்திய கூட்டணிக்கே பிரச்சனையாச்சு. கூட்டணி கட்சி தலைவர்களே கண்டித்தாங்க. ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தேர்தலில் அது எதிரொலிச்சது. காங்கிரஸுக்கு ஒரு செம்ம அடி வாங்கினாங்க. அங்கே பிரச்சாரமாக மாற்றிட்டாங்க அதை. நம்ம இந்து தர்மத்தை, ஏன்னா சனாதனன்றது நம்ம ஊரில் வர்ணமாக பார்க்குறோம். சனாதனத்தில் 2-3 பிரிவு இருக்குது. அதில் வாழ்வியல் முறை இந்து தர்மம் ப்ளஸ் வர்ணாசிரமம், அந்த வர்ணம், இந்த மாதிரி விஷயங்கள். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா யாரும் பெருசாக இது பண்ணிட மாட்டாங்க. அவரே பெரிய புரிதல் இல்லாமல் பேசிட்டாரு. ஆமாம், மொத்தமாக சனாதனத்தை ஒழிக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் விமர்சனம் வைக்கிறது வேற, அதை வேறு மாதிரி பேசுறதுன்றது, சிலர் புண்படுத்துகிற மாதிரி பேசுன்றது சென்சிட்டிவான விஷயங்களில் பார்த்து பேசணும். சனாதனம் பற்றி திருமாவளவன் கூட பேசியிருக்கார், பலரும் பேசியிருக்காங்க. ஆனால் என்ன பேசணுமோ அதை பேசுவாங்க. இவர் இந்த மாதிரி பேசணுன்னா அது ஒரு இந்து தர்மத்தையே இவர் கேள்விக்குறியாக்கிட்டார், அவமதிச்சிட்டாருன்னு வழக்கெல்லாம் போயிட்டு இப்போ பிரச்சனையில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இவர் இந்த வார்த்தை பேசுறது 2 விதமாக திமுக தலைமை பார்க்குது. ஒன்று தேர்தல் காலம், 2வது அடிப்படை இதில் கை வைக்கிறார். 2 சைவம் வைணவம் இது குறித்த கொச்சையாக பேசுறதுன்றது வந்து பெரிய சிக்கலை கொண்டு வரும். நான் நினைக்கிறேன் இவர் மேலே வழக்குகள் கூட போடலாம். புகார்கள் வந்து இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வெளியவே இவர் மேலே புகார்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு இது சிக்கலாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணியில் சிலர் கண்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் எதை தொடணும் எதை தொடக்கூடாது, எதை பற்றி பேசணும் அப்படின்றது நீங்கள் தான் பேசுகிறீங்கல்ல. நாங்கள் கற்றுக் கொடுக்கும் இனம் பாஜக அப்படி பண்ணுது, பாஜக இப்படி பண்ணுதுன்னு. நீங்கள் இந்த இடத்துல பகுத்தறிவுன்னு பேசுகிற இடத்துல நாங்கள் அந்த காலத்தில் இவர் திருவாரூர் ராமகிருஷ்ணன் இப்படி பேசினார் அப்படி பேசினார்னு சொல்கிறதுலாம் எதுக்கு இப்போ? அப்போ இது சமூக வலைதள காலம். அந்த காலம்னா நீங்கள் பேசிவிட்டு யாரோ 2-3 பேர் பதிவு பண்ணுவாங்கல்ல, அப்படியே போயிடும். இப்போலாம் ஒரு பிட்டு 1000 பிட்டாக மாறும். டக்கு 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 டக்குன்னு இது ஆகும். அப்போ இந்த பிரச்சனை பெருசாக மாறுது, வாக்குக்கே சிக்கலாகும், திமுகவுக்கு எதிரான பெரிய பிரச்சாரமாக மாற்றப்படும். அமைச்சரே இப்படி பேசுகிறான்றதுனால டக்குன்னு முடிவெடுத்து பண்ணிட்டாங்க. அமைச்சர் பதவியை நீக்கல. இந்த பேச்சு வந்து அமைச்சர் பதவியை நீக்கிற அளவுக்கு இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசினா தான் அமைச்சர் பதவி நீக்குவீங்களா என்ற கேள்வி வருது. இங்கே நீக்கணும்னா ஒருத்தர் பார்த்தார், ஐயோ நம்ம வேறு பேசி வச்சுருக்கோமே என்ன பண்ணுறதுன்ட்டு நான் வந்து என்கிட்ட ஸ்டாலின் இப்போ தான் கூப்பிட்டு சொன்னேன். அது வரைக்கும் இவருக்கு தெரியாதான் இவர் யார். 71 தலைவர், இடி மின்னல் மழையில் ஒரு ஆள். இவர் பல தடவை எம்எல்ஏவாக இருந்தவர், கற்றுக் கொடுக்கும் இனத்திலிருந்து வந்தவர். மாற்றுத்திறனாளிகள் பற்றி இவர் எனக்கு என்னன்னு பேசுவாராம். யாரோ சுட்டி காமிச்சாமல, தலைவரை அந்த வீடியோ வந்துச்சு, இந்த வீடியோ ரெடியாக இருக்குது, அடுத்து இதுதான் பார்த்துங்க தலைவரேன்னொன்னே ஐயோ உடனே போடுறா அப்படின்னு போட்டாப்புல. இதில் இன்னொரு விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம், பொன்முடி நீக்கம், திருச்சி சிவா அறிவிப்பு, இது எல்லாமே பொதுச் செயலாளர் தான் அறிவிக்கணும். கட்சி விதி பிரகாரம் பொதுச் செயலாளர் தான் நீக்கவும் சேர்க்கவும் மற்ற விஷயங்கள்லாம். தலைவருக்கு வந்து அந்த இது கிடையாது, அந்த திமுக பைலா பிரகாரம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் அறிவிப்பார், துரைமுருகன் அறிவிப்பார், முன்னாடி நெடுஞ்செழியன், இந்த மாதிரி. இப்போ பார்த்தா திடீர்னு தலைவர்னு, இது என்ன இதுன்னு நடைமுறைன்னு தெரியல. இது ஒரு விஷயம். இவர் மன்னிப்பு கேட்டு துரைமுருகன் தப்பிச்சுக்கிட்டாரு. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அறிவிப்பு வெளியிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் அறிக்கை விடலாமா? விடலாங்க. ஏங்க வந்துடுச்சிங்க, ஸ்டாலினை நடவடிக்கை எடுத்துட்டாருங்க, நீக்கிட்டார். சரிங்க, சண்முகம் கண்டிப்பு சிபிஎம் அப்படின்னு. இனிமேல் ஒவ்வொருத்தராக வருவாங்க, சண்முகம் கண்டிச்சிட்டாரா? ஏங்க என்னங்க திடீர்னு கண்டிக்கிறேன்? இல்லைங்க, அவங்கள நீக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு தான் நான் கண்டிக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ நானும் அறிக்கை விடலாமா? விடலாம். இருக்கும்போது பேசினாதான் பிரச்சனை. நீக்கிட்டான்னா அதனால் எல்லாருமே தைரியமாக வந்து பொன்முடி இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு முத்தரசன் அடுத்து வருவார், அடுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க. அடுத்து இப்போ துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காங்களே, அவங்கள யாருமே கண்டிக்காம அவர் தான் மன்னிப்பு கேட்டு விட்டாரு அப்படின்றவாங்க. அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க, இதுக்கு தான் வருவாங்க.
போர்வால்லாம் வருவார் பாருங்க, இப்போ உருவிட்டு அப்படி உருவிட்டு வருவார். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்களை வந்து அந்த பதவிக்கு போட்டிருக்காங்க. அவருடைய கடந்த கால அரசியல் செயல்பாடுகள் குறித்து பார்க்கணும்ல சார். திருச்சி சிவா ஒரு டீசெண்டான அரசியல்வாதி தான். நடுவில் அவரை பற்றி அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன். அவருடைய பேச்சுகள் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போயிட்டு கண்டதை இந்த வாட்ஸ்அப் தகவல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அந்த இதில். இல்லாட்டி கத்துறது, கூச்சல் இடுறது, இல்லாட்டி பார்லிமெண்ட்டுக்குன்னு நேரம் அந்த விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்ட நாள் நடக்குது, அப்போ தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் எது பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னென்னு எதாவது பேசுறது, அந்த இடத்துல இவங்களை காமிச்சிக்கணும்னு நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. எல்லாரும் கேமராக்காக நகர்ந்து உட்காருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம். ஆனால் திருச்சி சிவா அப்படி இல்லை. நீங்கள் பார்லிமெண்டேரியன் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் பேச்சுகள்னால உங்களுக்கு மரியாதை, உங்கள் கட்சிக்கு மரியாதை வரணும். ஒரு காலத்தில் வைகோவுக்குலாம் பயங்கர மரியாதை இருக்கும். ஜெயலலிதா பேசும்பொழுது பயங்கர மரியாதை. அண்ணா வந்தப்போ அவருடைய உருவத்தையும் அதெல்லாம் பார்த்துட்டு என்னத்தை அவர் பேசுகிற போகிறான்னு நினச்சாங்க. அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா அப்புறம் வேறு லெவலில் ஒரு மரியாதை வந்துச்சு. அந்த மாதிரி பல தலைவர்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் எடுத்துகிட்டா ஏகே கோபாலன் ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன். நேருலாம் அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல தலைவர்கள் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியனாக இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஆள் திருச்சி சிவாவும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு இவர்கள் கண்டதை பேசிக்கிட்டு வாங்கி கேட்டிக்கிறதுலாம் நடக்குது. ஆனால் திருச்சி சிவா ஒரு சப்ஜெக்ட் தொடுறாரு. இந்த மாதிரி வக்போர்டு மசோதாவில் பேசும்போது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹோலி பண்டிகை வந்தால் பள்ளிவாசலை திரையிட்டு மறைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோலி பண்டிகை கொண்டாடுறத இஸ்லாமியர்கள் விரும்பவில்லை அப்படின்னு நீங்கள் கருத்தை உருவாக்குறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்னா இஸ்லாமியர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவர்களால் என்ன நீர் மோர் கொடுக்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த பூஜை பொருள் கொடுக்குறது மாதிரிலாம் நாங்கள் இங்கே அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் மாநிலத்தில் ஒற்றுமையாக இருக்கிறவங்களே பிரிக்கிற வேலை பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களையும் சிந்திக்க வைக்கும். நல்லது ஒரு இதுவாக இருக்கும். அதை விட்டு சவால் விட்டுக்கிட்டு நான் தெரியுமா, மொழிக்காக உயிர் கொடுத்த இனம் எம் இனம், தமிழுக்காக உயிர் கொடுத்தது எங்கள் இதுன்னு கனிமொழி பேச. ஒரு சின்ன பையன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரான்னு நினைக்கிறேன், இந்த கர்நாடகா தேஜஸ்வி சூர்யா. அப்படியா, மொழிக்காக உயிர் கொடுத்தீங்களா? யார் மொழியை திணிச்சது? உங்கள் பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் தானே. 86 வரைக்கும் அந்த வேலை தானே பண்ணாங்க. நாங்கள் கொண்டு வந்த மும்மொழி கொள்கை அது இல்லையே, எனி ஆப்ஷன் லாங்குவேஜ் தானே. இப்போ பதில் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா பதில் சொல்ல முடியாமல் போகிற கதைலாம் இருந்தது. அதனால் இவங்க இவ்வளோ நாளும் அந்த பில்டப் தான் நாங்கள் வந்து அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுடைய ஓட்டு வந்து திருமா அவர்களுக்கு தான் வந்து முழுமையாக போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பட்டியலின மக்கள் தலைவனாக அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு தமிழகத்தில். இனி வரும் காலங்கள்லையும் அந்த நிலை தொடருமா, இல்லை அந்த நிலை மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பட்டியலின மக்கள் வாக்குகளுக்கு இவர்கள் தான் சொந்தக்காரர்கள்னு யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. திருமாவளவனுடைய 30 ஆண்டு கால ஒர்க்குன்றது தனி. ஆனால் அவர் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த கட்சியோட கூட்டணின்ற பேரில் கேட்க வேண்டிய இடங்களில் கேட்காம பல இடங்களில் அவருடைய செயல்பாடுகள்ன்றது அவர் மேலே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துது. தொடர்ச்சியாக நீங்கள் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் முதற்கொண்டு பலரும் சொல்கிற குற்றச்சாட்டு, ஆணவ படுகொலை முதற்கொண்டு பல விஷயங்கள், தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல்கள் பல இது வந்து தமிழகத்தில் நடக்குது. திருமாவளவனுக்கே அவருடைய கட்சியில் பல நிகழ்ச்சிகள் பல விஷயங்கள் நடத்துறதுக்கு எங்கே இது இல்லை. ஆனாலும் தொடர்ந்து இந்த அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையும், அதாவது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி மாதிரி அவங்க தான் பேசணும். ஆனால் இவங்க முந்திட்டு வந்து கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறதுனால அவர் ஒரு நம்பிக்கையில் வந்து தலைவராக மாறிட்டு வர்றார். இன்னொரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால விஜய்கிட்ட இருக்கிற பெரும்பாலான ரசிகர்கள், வட மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர்கள், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்து அதிகம், தலித்து வன்னி இருந்தது. அதனால் விஜய் வந்து அதிகமாக இப்போ நீங்கள் அந்த விக்கிரவாண்டி இதில் பார்த்தீங்கன்னா வந்த கூட்டத்தில் பெரும்பகுதி பட்டியலின மக்களுடைய இது. அவர் வந்து எங்கே அதை கேப்சர் பண்ணிட்டு வரோன்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் திருமாவளவன் போனாலும் பரவாயில்ல, ராமதாஸை இழுத்து போடுவோம், ராமதாஸை நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்தால் வன்னியர் பெல்ட்டில் வன்னியர் இது ப்ளஸ் நம்ம திமுக சேரும் பொழுது அந்த இடத்த நம்ம ஈடுகட்டிக்கலாம். அதிமுகவுக்கு பாமக இல்லைன்ற ஒரு நிலையை உருவாக்குனா அதிமுக கூட்டணியும் வீக் ஆகும் அப்படின்னு தான் பாமகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. பாமக இப்போ 2 நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. தந்தை மகனுக்கு அதில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் திருமாவளவனை இழந்தாலும் பரவாயில்லைன்னு திமுக முடிவெடுக்குதுன்னா அவர் எந்த அளவுக்கு இருக்காருன்னு பார்த்துக்கணும்.
இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதுவும் ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற ஒரு வேலையை பார்க்குறாங்க. எந்த மாதிரி பிம்பம்னா, ஒரு நமக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்க கட்சிகளை வந்து போட்டியாக பார்க்காம, ஒரு தேசிய கட்சியோ இல்லை வந்து பலம் நிரூபிக்காத கட்சிகளை வந்து தனக்கு போட்டியாக இருக்க மாதிரி காட்டி, அதன் மூலமா அவங்க ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுற ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்கள் வரைக்கும் வந்துச்சா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி. அதாவது யுகமே இதுதான். 5 ஆண்டுகள் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆட்சிக்கு எதிராக கடுமையான கோபம் இருக்குது. விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் நடமாட்டம், டாஸ்மார்க் பிரச்சனை, டாஸ்மார்க் ரெய்டு, அமைச்சர்களுக்கு எதிரான ரெய்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்களுக்கு எதிரான மக்களுடைய கோபம் இருக்குது. இன்னொரு பக்கம் காவல்துறையுடைய அத்துமீறல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எப்போல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்போல்லாம் வந்து போக்குவரத்து போலீஸாருடைய இந்த ஃபைன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். வசூல் ராஜாவை மாறிடுவாங்க. அதிமுக கவர்மெண்ட்டில் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லா சட்டங்களும் இருக்குங்க. அந்த சட்டத்தை வந்து நீங்கள் பொதுமக்கள் மேலே போட்டு திணிச்சிக்கிட்டு அவங்கள்ட்டயே வசூல் பண்ணுற ஒரு கஜானா மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய கோபம் ஆட்சிக்கு எதிராக திரும்பும். அதிகாரிகள் எப்போவுமே இந்த ஐடியா கொடுப்பாங்க, சார் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு. அரசு தான் அதை தடுத்து பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு, சாதாரண மக்களை பாதிக்காத அளவுக்கு பண்ணணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் 10,000 15,000 சம்பளம் கூட ஒரு பைக்கில் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கடுமையாக அவன்ட்டு அந்த பணத்தை பறிக்கிறேன். ஹெல்மெட்லாம் போட்டு கூட போவோம். 5,000 வாங்கிடுறாங்க. ஹெல்மெட்லாம் கூட போட்டு போவோம். எல்லாம் மடக்குனதுக்கு ஏதோ ஒன்று இல்லை கொடு அப்படின்னு கேட்குற இதெல்லாம் இருக்குது. அந்த கோபம்லாம் எங்கே திரும்பும்? அந்த அதிகாரி மேலே திரும்பும், இல்லை கமிஷனர் மேலே திரும்புமா? ஆட்சியாளருக்கு எதிராக தான் திரும்பும். அப்போ இது வந்து ஒவ்வொரு தடையும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இது நடக்குன்றது இந்த ஆட்சியிலையும் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி கோபங்களை எல்லாத்தையும் ஒரு பக்கம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நீட்டு பார்த்தீங்களா அப்படின்னு. ஏன் நீட்டை தான் பார்த்துன்னு தானே இருக்கிறோம். நீட்டில் வந்து இன்றைக்கி அந்த சரவணன் வழக்கறிஞர் ஒருத்தருக்கு அவர் பேசியிருக்காரு, நீங்கள் வந்து கவர்னருக்கு எதிரான இது தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்புன்றது இறுதி, அதை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பதவி விலகணும் அப்படின்றார். அப்போ நீட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தானே, இறுதிப்படுத்தப்பட்டதானே. அப்போ ஏன் திருப்பி நீட்டை தூக்கிட்டு வர்றீங்க? தயாநிதி மாறன் ஒரு இதில் பேசும்பொழுது, வேறு ஒரு இதை பேசும்பொழுது அது நீதிமன்ற வழக்கில் இருக்குது, 2Gன்னு நினைக்கிறேன், நீதிமன்றத்தில் இருக்குது இந்த விவகாரம், நீங்கள் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ சபாநாயகர் ரொம்ப கூலாக நீட்டு கூட நீதிமன்றத்தில் தான் இருக்குது, அப்போ அதை பேசுகிறீங்க அப்படின்னோன்னா சைலண்டாக உட்காருவார். அந்த மாதிரி இவர்களுக்கு தேவைன்னா அந்த நியாயத்தை எப்படி வேணால் பண்ணுவாங்க. இப்போ பாமகக்குள்ள பிரச்சனை, அதை எப்படி பேசுகிறாங்க திமுகவில்? ராமதாஸ் திமுகவோட இருக்கணும்னு நினச்சாராம், அன்புமணி என்டிஏ இழுத்துட்டு போகிறோன்னு நினைக்கிறாராம், அதனால பிரச்சனையா? ஆக்சுவலாக என்டிஏ கூட தான் இவங்க இருக்கிறாங்க, ராமதாஸ் தான் திமுக பக்கம் இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாரு, ஒருவேளை அவங்க சொல்கிற பிரகாரம் பார்த்தா. அப்போ பிரச்சனை யாரால தொடங்குது? டேடு தான் காரணம். ஆனால் இவங்க அப்படியே உள்டா, இதுதான் திமுக. நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே அப்படி திருப்பி போடுறது. ஐயோ பாருங்கள், தொகுதி மறுசீரம் போன 8 தொகுதி போகுது, எப்போ போகுதுங்க? இல்லைங்க 2026 மாற்றுறாங்க. சரி, அதில் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, 10 வருஷம் ஆகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 26, 2 வருஷம் 28, அதுக்கப்புறம் அது ஸ்க்ரூட்னிஸ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள தேர்தல் வந்துடும். தேர்தல் முடிஞ்சோன்னு 30 ஆரம்பிச்சாங்கன்னா 2 வருஷம் ஸ்க்ரூட்னிஸ்னா. ஏற்கனவே எடுக்க வேண்டிய மக்கள் 2021 எடுக்க வேண்டியதை இன்னும் எடுக்கல. அதை தான் 26 எடுத்தாங்கன்னா 28 ஆகும், 29 பொது தேர்தல், அப்புறம் 30 ஆட்சிக்கு வர கட்சி மறுபடியும் அதை ஸ்க்ரூட்னிஸ் பண்ணாங்கன்னா 32. அதுக்கப்புறம் அந்த கமிஷன் போட்டு அந்த கமிஷன் அது சம்மந்தமாக இந்தியா ஃபுல்லு தான் ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு 2 வருஷம், அப்புறம் பார்லிமெண்ட்டில் வச்சு விவாதம் ஆனால் 2035 ஆகிடும். அப்போ எதுக்கு இப்போ தூக்கிட்டு வர்றீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த டைவர்ஷன். ஐயோ பாரு, ஏங்க என்னங்க ரோடு இப்படி இருக்குது, ஒரே பள்ளமாக இருக்குங்க, நேற்று கூட உளுந்து வாரி ஒரு 5,000 ரூபா செலவு பண்ணாங்க டாக்டருக்கு. ஏங்க தொகுதி மறுசீரமைப்பு பாருங்கள், பள்ளத்தை பற்றி பேசுகிறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏங்க என்னங்க பால் விலை ஏறிக்கிட்டே போகுது, இது விலைவாசி உயர்ந்துகிட்டே போகுது. முன்ன 200 ரூபா எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்கு இவ்வளோ ஒரு பையில் எடுத்துகிட்டு வருவேன், இன்றைக்கி 200 ரூபா எடுத்துகிட்டு போனால் ஒரு கையில் எடுத்துகிட்டு வரேன். என்னங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு, கொஞ்சமாவது கட்டுப்படுத்த மாட்டிங்களா? ஏங்க நீட்டு பாருங்க அப்படின்னு. அப்போ எல்லா விஷயத்தையுமே அதை விட்டுரு, இதை பாரு அப்படின்னு. இதனால் என்ன லாபம்? நீட்டை கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்க, உங்கள் கட்சிக்காரங்களே ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்கள நீட்டை எழுதிக்கிட்டு பாஸ் ஆனோன்னா அமைச்சர்கள்ட்ட கூட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு போகுது. ஆனாலும் நீட்டு, ஐயோ நீட்டு என்ன எல்லா மாநிலமும் ஒத்துக்கலையா? எல்லா மாநிலமும் ஒத்துக்குச்சு. தமிழ்நாடு மட்டும் விலக்கு வேணும்னா எப்படி தருவாங்க? இன்னொன்று, அது நாங்கள் பண்ண போகிறோம்னா அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க, என்ன அடிப்படையில் போடுறீங்கன்னு கேட்டால் அது சொல்ல மாட்டாங்க. நீட் ரகசியம் தெரியும்னாங்களா? அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ரகசியம். எப்படி பண்ணுவீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு எப்படி கொண்டு போவீங்க?
சரி உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், எல்லா மாநிலத்தில் இருக்கா? ஆமாம் இருக்குது. நீங்கள் வேணாம், ஏன் வேணாம்? எங்கள் மாநில ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு பாதிப்பு. அப்படியா? உங்கள் சிலபஸையும் கொஞ்சம் மாற்றுங்களேன், அப்டேட் ஆகுங்களேன். அதுக்கு தான் NEPலாம் கொண்டு வந்திருக்காங்களே, பண்ணுங்களேன். வேறு என்ன சொல்லலாம் உச்சநீதிமன்றம்? அப்படியா? ஐயோ நீங்களா திராவிட இதில், நீங்கள் திராவிட பாரம்பரியம், திராவிட மாடல் கவர்மெண்ட்டில் சரி உங்களுக்கு மட்டும் நீட்லேருந்து விலக்கு நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு. இவங்களுடைய அடிப்படை அது இல்லை. நீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட் இது பாதிப்புலாம் இருக்குது, அதெல்லாம் உண்மை தான். அதற்கு மாற்று என்னன்றதை தேடணும். அது நான் பல தடவை பல இதில் பேசியிருக்கோம், பேசினா விரிவாக போகும். ஆனால் நீட்டுக்கு முன்னாடி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நல்லா கொள்ள லாபம் சம்பாரிச்சிருந்தாங்க. கட்டாக போக உங்களுக்கு காலேஜில் சேரணுன்னா அவங்க நிர்ணயிக்கிறது தான் ரேட்டு. நீட்டு வந்த பிறகு நீட்டில் வர்ற கட்டாக போக அதுக்கு குறைவான இதுனா அதுக்கு காலேஜ் போக மீதி வந்து 15 லட்சம் தான் வாங்கணும்னு விதி இருக்குது. மீதி எக்ஸ்ட்ரா வாங்கினா கெஞ்சி கூத்தாடி தனிப்பட்ட முறையில் வாங்கணும். இதெல்லாம் வந்து பாதிப்பு. அதுக்கு தான் நீட்டுன்னு துடிக்கிறாங்க. நீட்டில் மாணவர்களை சரி பண்ணி கோச்சிங் சென்டர் அதிகமாக தொடங்க, கவர்மெண்ட்டை தொடங்க, மாவட்டத்துக்கு 2 தொடங்க, ப்ரைவேட்டில் எப்படி கோச்சிங் சென்டர் இருக்குது அது மாதிரி பண்ணுங்கள். இன்னொன்று நீட்டில் தான் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இந்த வருஷம் +2 பாஸ் ஆகுறீங்க, நீட் எழுதுறீங்க, பாஸ் ஆகலை, அடுத்த வருஷம் எழுதலாம், அடுத்த வருஷம் எழுதலாம். 2-3 வருஷம் தொடர்ச்சியாக எழுதுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு இது வந்துடும். 4வது வருஷம் எழுதி கட்டாப்பில் நல்லா வந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்ந்துடலாம். இன்னும் 22 வயசில் போய் மெடிக்கலுக்கு போனால் என்ன வேணான்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி போகிறவங்கள பிற ஒரு ஆயுதப்படை காவலராக இருக்கார். அவர் அப்போ என்ன வயசில் சேர்ந்துருப்பார்? எப்போ டிகிரி இது +2 முடிச்சிருப்பார். அவர் எழுதி நீட்டில் பாஸ் ஆகி போகிறாரு. அதனால் மாணவர்களுக்கு நம்பிக்கை தரணும். இது ஒரு போட்டித் தேர்வு, உங்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு இருக்குது. எந்த வயசு ஒருத்தர் 55 வயசில் நீட் எழுதி பாஸ் ஆகிட்டார், அவர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. இல்லை அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம்லாம் வெளியே சொல்லவே மாட்டாங்களா? அப்படியே மூடி எப்படிங்க சொல்லுவாங்க? எல்லாம் லாடம் கட்டி ஓடிட்டு இருக்காங்கல்ல. விஜய் என்ன பண்ணுறாரு? நேற்று தான் பாவம் அறிக்கை கொஞ்சம் மாற்றி விட்ருக்காரு. ஆனால் திமுக என்னவோ அதையே நம்மளும் போட்டுருவோம். எதுக்கு வம்பு? திமுக தொகுதி மறுசிறப்புன்னு தான் நம்மளே இது பண்ணுவோம். வக்போர்டு பேசுனா அவ்வளோ விஷயம் பேசலாம். வக்போர்டு எதிர்ப்பா நம்மளும் எதிர்ப்போம். வக்போர்டில் எதாங்க எதிர்க்கிறீங்க? ஏங்க எல்லாம் தாங்க எதிர்க்கிறேன். இல்லைங்க எதாவது ஒன்று சொல்லுங்கள். எதான்னு சொல்கிறது தள்ளுங்க, நீங்கள் போங்க, எல்லாமே தான் மோசம், இடத்த பிடுங்கன்னா விட்டுருவீங்களா? அதுக்கோசம் தான் தலைவர் சொல்லிட்டு தப்பிச்சு போகிறாங்க. யாரும் அதை படிக்கிறது இல்லை. அதனால் இதுதான் பிரச்சனை. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.